உங்களுக்கு அப்படி ஒரு சந்தேகம் இருக்காமா? என் பையனை யாராவது நிறுவனத்தை சேர்ந்தவங்க கடத்திட்டு போயிருக்காங்க. அப்படியெல்லாம் நான் நினைக்க மாட்டேன். வேந்தரை எங்களுடைய வீட்டில் வைத்து பூஜிக்கக்கூடிய பையன் என் பையன். அவருடைய பெட்ரூம்ல காலையில எழுந்தோன்னு அவருடைய படம் அவருடைய கண்ணில் தெரியணும். அதுக்காக பெட்ரூம்ல வரைக்கும் வச்சிருக்கோம். அவனுடைய ஆபீஸ் ரூம்ல போய் பாருங்க, திருப்பதி வெங்கடாசலபதி பக்கத்துல அந்த கடை இருக்கு. நான் கேட்டேன், ஏன்பா இதெல்லாம் கொண்டு வச்சிருக்க? சாமி பக்கத்துல அவர் என்னுடைய சாமி அம்மா, எனக்கு சோறு போட்டவர் மாமா, அவரை நன்றியோட நான் நினைக்கிறோம். வேற சரி மேடம், இப்ப நீங்க இவ்வளவு தூரம் தெளிவா சொல்றீங்க, அவரை பத்தி பெருமையா சொல்றீங்க. அவர் இந்த நிலைக்கு போறதுக்கான காரணம் தான் என்ன? காரணம் அவர்கள் 2 பேரும், பச்சைமுத்து சாரு, ரவி சாரு, மதன், 3 பேருக்கும் இடையே உள்ள ஏதோ ஒரு பனி பூசம். அது என்ன என்று எனக்கு தெரியும். ஏன் தெரியாது? ஐஜேகே பார்ட்டியை விட்டு நீக்கி போர்டு போட்டிருந்தால் நாங்கள் அவரை துளைத்து துளைத்து கேட்டு அது என்னன்னு அறிந்திருப்போம். அந்த ஒரு தருணத்தை அவர் எங்களுக்கு தரவில்லை. இப்போ கட்சி ஆஃபீஸில் நேற்று சந்தர்ப்பத்தோடு போய் ஐயாவை பார்க்கலாம் என்று நாங்கள் சென்றோம். ஆனால் ஐயா நாங்கள் பார்ப்பதற்கு முன்னாக போய்விட்டார்கள். நாங்கள் உள்ளே நுழையும் போது அவர் வெளியே போய்விட்டார். பிஏயை பார்த்தவுடனே அவர் இல்லை, சூழ்நிலை சரியில்லை என்று சொல்லிவிட்டார்கள். ரவி சாரை பார்க்க போனோம், உள்ளேவே விடலை. இதுக்கு மேலே நாங்கள் என்ன செய்யணும்? குடும்பத்தினர் ஓரளவுக்குத்தான் பிஸ்னஸில் நுழைய முடியும். நீங்கள்லாம் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஒவ்வொரு வகையான பிஸ்னஸ் ஒவ்வொருத்தர் பண்ணுறீங்க. ஆனால் எல்லாரும் குடும்பத்தில் அவ்வளோ காரியங்களையும் சொல்லிக்கொண்டா இருக்கிறீர்கள். நினைத்து பாருங்கள், உங்கள் உள்ளத்தில் நினைத்து பாருங்கள். ஒவ்வொரு இப்போது பல வருடங்களாக என் பையன் மதன் என்றால் எஸ்ஆர்எம், எஸ்ஆர்எம் என்றால் மதன் அப்படின்னு கேள்விப்பட்ட நாங்கள் இப்போது மதனுக்கும் இந்த எஸ்ஆர்எம் குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றால், பழைய மாணவர்கள் எஸ்ஆர்எம்மில் படித்த மதன் மூலமாக படித்த மாணவர்களை கூட்டி ஒரு நிகழ்ச்சி நடத்தி பாருங்கள். மதன் என்ன செய்வார், எப்படி செய்வார், எல்லாம் அப்போ உங்களுக்கு தெரிஞ்சு. அதாவது இந்த வருடம் தானப்பா வந்திருக்கு, இதுக்கு முன்னாடி வருடங்கள் வந்திருக்கா? நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? எழுதியிருக்கீங்களா? மதனை பற்றி ஏதாவது உங்களுக்கு எழுதப்பட்டிருக்கீங்களா இதுவரை? இல்லை, நிச்சயமாக இல்லை. டெய்லி நான் ஹிந்து தினமலர் தினத்தந்தி படிக்கக்கூடியவர், ஒரு நாள் கூட இல்லை. இந்த வருடம் நீட் எக்ஸாம், அதனாலதான் இவர் ஐஜேகே பார்ட்டியை விட்டு, கட்சியை விட்டு, எங்களுடைய ஸ்தாபனத்தை விட்டு இந்த பையனை நான் நிரந்தரமாக நீக்குகிறேன் என்று ஒரு போர்டு, ஒரு தகவல் பிரஸ் கிளப்பை கூப்பிட்டு கொடுத்திருந்தால் இன்று என்னுடைய மகனுடைய நிலை இப்படி இருக்குமா? இந்த வருடத்துல ஏதோ 102 மாணவர்களா அந்த சீட்டுக்கு கொடுக்கப்பட்ட பணம் அந்த வாட்ஸ்அப் கடிதத்துல எஸ்ஆர்எம் குடும்பத்திடமும் எம்ஜிஎம் குடும்பத்திடமும் உள்ளது. ஆகவே பெற்றோர்களை நீங்கள் வருந்தாதீர்கள், அந்த பணத்தை நீங்கள் அங்கு போய் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று என் பையன் எழுதி வைத்திருக்கிறார். அப்படி என்று அந்த வாட்ஸ்அப் தகவல்கள் எனக்கு அளிக்கின்றன. அவர் தப்பானவர் இல்லாத யாருக்கும் காவல் பண்ண மாட்டார். கையில் கூப்பிடுற அம்மா, நீங்க ஒரு முதலீட்டு அமைச்சர் அம்மா, எங்களுக்கு ஏதாவது வழி சொல்லணும் நாங்க நம்பிக்கையா இருக்கோம்.